அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் முருகனோட சீரீஸ் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோங்க. வரிசையாக வந்து மக்கொர்க்கில் ஸ்டார்ட் பண்ணி அதில் 2 பதிவும், கோல்டு ஃபாயிலில் வந்து ரெண்டாவது பதிவு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு பதிவு போட்டாச்சு. எப்படி கோல்டு ஃபாயில் வந்து இதில் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ இதில் வந்து கோல்டு ஃபாயில் ஒட்டினதுக்கு அப்புறமா வந்து என்னென்ன ஒர்க் இருக்குது கலரிங்க்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் டுட்டோரியலும் வந்து கிடைக்க போகுது. ஸோ நிறைய டிப்ஸ் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த பெயிண்டிங்கோட ஃபுல் ரெக்கார்டிங்கும் வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த கோல்டு ஃபாயில் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எக்ஸ்ட்ராஸ் வந்து இருக்கும். அதாவது நிறைய இருக்காது, லைட்டாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கலரிங் ஏரியாலாம் வந்து கவர் ஆகிருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோல்டு ஃபாயில் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பென் நைஃப் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக இருக்கும் போதே நம்ம ஏற்கனவே ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் காஞ்சிருக்கும் அந்த ஒட்டி இருந்தது எல்லாமே. இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன லைன் கொடுத்துக்கணும். சின்னதாக போர்டில் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அந்த கட்டு வந்து போர்டு மேலே இறங்காத அளவுக்கு, ஃபாயில் மேலே மட்டும் படுற அளவுக்கு லைட்டான ப்ரெஸ் கொடுத்து ஒரு லைன் போட்டுக்கணும். எங்கெல்லாம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப மைல்டாக 1 mmக்குள்ளே இருக்குது அப்படின்னா தேவை கிடையாது. 2 mmக்கு மேலே போகுது அப்படின்ற இடத்துல இருக்கிற எக்ஸ்ட்ராஸை மட்டும் அந்த மாதிரி லைன் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு லைன் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம சின்னதாக ஒரு ஃபைன் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நம்ம கட் கொடுத்தோமோ அந்த இடத்துல மட்டும் தண்ணி படுற அளவுக்கு லைட்டாக மைனூட்டாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் விட்டோம் அப்படின்னா அந்த ஃபாயில் வந்து அந்த இடத்துல கட்டு நம்ம கொடுத்துருக்கிறதுனாலையே இன்னும் கொஞ்சம் வேகமாக ஊறிடும். அது ஊறினதுக்கப்புறமா நம்ம எழுதாத பெண்ணோட டிப்போ இல்லை நைஃபோட டிப்பையோ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு இது மாதிரி பேப்பர்ஸ் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். எக்ஸ்ட்ராஸ்லாம் மேக்ஸிமம் இந்த பிசுறு வந்து எந்த இடத்துல இருக்கும் அதிகமானு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன ஏரியாவில் ஒட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வரும். மேக்ஸிமம் பெரிய இடத்துலலாம் வந்து நம்ம கொஞ்சம் அக்யூரேட்டாக எடுத்து ஒட்டிட முடியும் ஈஸியாக. ரொம்ப சின்ன இடத்துல இருக்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அங்கங்கே இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன கட் கொடுத்துட்டு வாட்டர் வந்து டிப் பண்ணி வச்சுட்டு அது திரும்ப அந்த எழுதாத பென் இல்லைன்னா நைஃபோட பாயிண்டர் அதை யூஸ் பண்ணி லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்து மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த கட்டிங்லேருந்து ரிமூவ் ஆகி வந்துடும் அந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும். அழகாக அந்த மாதிரி போர்டில் இருக்க எல்லா இடத்துல இருக்கிற எக்ஸ்ட்ராஸையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் கிளாத் வச்சு போர்டு மேலே அந்த கம் அப்ளை பண்ணி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ நான் அதான் பண்ணுறேன். அந்த கம்மு மட்டும் இருக்கிற இடத்துல தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு கிளாத்தை வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் ஆகிடும். இதே போல் போர்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஸ்டோன் க்ளீன் பண்ணுற ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கூட நம்ம ஃபைனலாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த கம் க்ளீன் பண்ணுறதா. இப்போ ஸ்டோன் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே இந்த ஆண்டனாலேருந்து ஏரியல் ஆண்டனாலேருந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்றதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பைப்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து இப்போ நான் கட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்ன சைஸ் பைப்பில் யூஸ் பண்ணி அந்த 3 mm ஸ்டோன்ஸ் வந்து எடுக்கிறேன். அதில் வந்து சின்னதாக ஒரு லெஃப்ட்டு ரைட்டு 2 டைரெக்ஷன்லேயும் ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஒரு ரொட்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் கீழே வச்சு ஃப்ரண்ட்டு பேக் 2 சைடும் ரிவர்ஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் 2 பக்கமும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு லைன் வந்து ப்ளேஸ் ஆகிடும். அது மேலே தண்ணி வச்சுட்டு நம்ம அதே போலவே பெண்ணை வச்சு யூஸ் பண்ணி எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கிளாத்தை வச்சு நம்ம ஒரு க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்க பிசுறு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா பேப்பர் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் சரி டைட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டுலாம். இந்த மாதிரி இப்போ பெரிய சைஸ் ஸ்டோன் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து அந்த ஸ்டோன் மேலே வந்து அந்த பைப் வந்து செட் ஆகணும். ஸ்டோனை விட்டு வெளியே போகக்கூடாது. வெளியே போச்சுன்னா நமக்கு மாவு மேலே வந்து டிஸ்டர்ப் ஆகிடும், பிசுறு அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டோன் மேலே மட்டும் அந்த பைப்போட எட்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி சைஸ் உள்ள பைப் எடுத்து அந்த ஸ்டோன் மேலே வச்சு இந்த மாதிரி ஃபார்வர்ட் பேக்வர்ட் 2 டைரெக்ஷன்லேயும் அந்த சர்க்கிளை வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் கொடுத்து மூவ் பண்ணிட்டோம், ஆட்டி அப்படியே ப்ரெஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து லைன்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிடும். அது மேலே வந்து தண்ணி வச்சுக்கணும். இப்போ ஸ்கொயர் ஸ்டோன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ஒரு லைனு ஸ்கொயர் சுற்றி வெர்டிக்கலாக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ஸ்டோனும் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே பார்டரில் உள்ளது வந்து நம்ம விட்டே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம், அது நமக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்து சின்ன சின்ன இடத்துல இருக்க ஸ்கொயர் ஸ்டோன்ஸ்க்கெலாம் வந்து அந்த பைப் யூஸ் பண்ண முடியாதுங்களா. ஸோ நைஃப் வச்சுட்டு ஸ்கொயர் வந்து ஈஸியாக நம்ம நைஃப்லேயே கட் பண்ணிக்கலாம். கோடு போடுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டூல் தேவைப்படாது.
இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு வாட்டர் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம 2 இடத்துலையுமே வாட்டர் வச்சுருக்கோம். இப்போ ரவுண்டில் வந்து பாருங்கள், கீழே வந்து ஃபேடாகாமல் இருக்கிறதுக்காக கிளாத் வச்சுருக்கேன். கிளாத்து இல்லை பேப்பர் ஏதாவது வச்சுக்கலாம். நான் இதுக்கும் வந்து ஒரு டிப்ஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி. வந்து எப்படி ஃபேடாகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு க்ளவுஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்குதுன்றது போட்டிருக்கேன். இனிமேல் தான் வந்து நான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து அந்த ரவுண்ட் ஸ்டோனில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் தண்ணி வச்சாச்சு. இப்போ அதில் அது ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இப்போ எப்படி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா, ஊறாமல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. ஸோ நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா தான் எடுக்கணும். உங்களுக்கு இன்னும் அந்த கட்டிங் சரியாக இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா ஊறினதுக்கப்புறம் கூட இன்னொரு முறை வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்கத்தில் இருக்க ஃபாயிலை சேர்த்து அது வந்து க்ரஷ் பண்ணி இழுத்துடக்கூடாது. அந்த மாதிரி லைட்டாக மைல்டாக பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு ப்ரெஷ் மட்டும் கொடுத்தாலே போதும். ப்ரெஷர் மட்டும் அந்த இடத்துல லைட்டாக ஒன்று கொடுத்தா மட்டும் போதும். இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள், ரவுண்டாக அழகாக அந்த பீசஸ் எல்லாமே வந்துடுது. இப்போது அதே போல் தான் வந்து நம்ம அந்த ஸ்கொயர்லேயும் எடுப்போம். அதே போல் நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு இடத்துல ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வந்தோம்னா இன்னொரு பக்கம் ஊறுறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் கட்டிங் கொடுத்துடணும். கட்டிங் கொடுத்துட்டு தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே கொடுத்த கட்டிங்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு இடத்துல நான் கட்டிங் கொடுத்து ஊற வச்சுட்டேன். இப்போது வந்து நம்ம எடுத்த ஸ்டோன்ஸை வந்து இந்த மாதிரி பென்னோட டிப்பை வச்சு ரவுண்ட் பண்ணி அந்த ஷேப்பை வந்து நல்லா ஃபைனல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு ரவுண்டாக நல்லா நீட்டாக தெரியும். நம்ம எடுக்கும்போது சின்ன சின்ன ஒரு ஹேர் அளவுக்கு அந்த பிசுறு மாதிரி அப்படி தெரியுங்க அந்த பேப்பரோட பேஸ் வந்து. ஸோ அதை வந்து தெரியாத அளவுக்கு நம்ம அந்த பென்னை வச்சு ஒரு ரவுண்ட் கொடுத்து ஒதுக்கி விட்டு கரெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதே போல் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்கிற ஏரியாலையும் அவங்க கையில் வேலில் இருக்கிறது, கிரீடத்தில் இருக்கிறது, வலையில் இருக்கிறது எல்லாமே அதுக்கான அந்த ரவுண்ட் ஷேப்பை கரெக்டாக பார்த்து நம்ம அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பென்னோட பாயிண்டர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து லைனிங் கொடுக்கணும் கோல்டு ஃபாயில் மேலே. இப்போ ரவுண்ட் ஸ்டோன் வந்து பெருசு பார்த்தோம். சின்ன ரவுண்ட் ஸ்டோனும் அதே போல் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை எடுத்துகிட்டு இருக்கிறதும் நான் சின்ன ஸ்டோன்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா உடனே துணி வச்சு ப்ரெஸ் பண்ணாமல் அந்த ஈரம் ஓரளவு ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி அந்த ஸ்டோன் மேலே இருக்க கம்மை ரிமூவ் பண்ணுறதுக்காக கிளாத் வச்சு ஸ்டோன் மேலே மட்டும் ப்ரெஷர் கொடுத்து அந்த க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கோல்டு ஃபாயில் மேலே வந்து கம் ஒட்டி ஒட்டினப்போ இருந்த அந்த கம்மு வந்து பிசுபிசுப்பு இல்லாமல் க்ளீன் ஆகிடும் ஸ்டோன். அதுக்காக அந்த மாதிரி பண்ணணும். ஈரம் நம்ம ஊற வச்சிருந்தப்போ தேய்ச்சோம் அப்படின்னா ஃபாயிலில் இருக்க கோல்டு வந்து துணியோடு வந்துடும். ஸோ அது வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து பொறுமையாக பண்ணணும். அந்த ஸ்கொயர் ஸ்டோனில் எடுத்தோம் இல்லைங்களா, அது இந்த மாதிரி கட்டு கொடுத்துட்டு ஊறினதுக்கப்புறமா வந்து எடுக்கணும். இப்போ இன்னொரு பக்கத்துக்கு நான் அப்படியே ஆல்டர்னேட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வந்து ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் வந்து இங்கே ஊறிடுச்சு. இப்போ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி அந்த பென்னை வச்சு லைட்டாக அப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நவுத்தி விட்டோம் அப்படின்னா அது வந்து அழகாக வந்துடும் அந்த பேப்பர். இந்த மாதிரி பென் வச்சும் பண்ணலாம், இந்த மாதிரி நைஃப் வச்சும் பண்ணலாம். நைஃப் வச்சு பண்ணுறப்ப நம்ம கட்டிங் சரியாக விழலை அப்படின்னா இன்னொரு முறை கட் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 2 சைடு வச்சு ஆப்போசிட் சைடு டேரக்ஷனில் மூவ் பண்ணி விட்டோம்னா அந்த பீசஸ் வந்து அழகாக கிட்ட வந்து ரிமூவ் ஆகிடும். இது போல் தான் வந்து ஸ்கொயர் ஸ்டோன்ஸ்க்கும் ரவுண்ட் ஸ்டோன்ஸ்க்கும் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். அந்த கோல்டு ஃபாயில் கீழ்ப்பக்கத்துலேருந்து மேல் பக்கத்துக்கு. இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 4 சைஸ் ஸ்டோனு. இதையும் வந்து இதே போல் ஃப்ரண்ட்டில் ஒரு ரவுண்டு, பேக் சைடு ரிவர்ஸில் இன்னொரு ரவுண்டு கொடுத்து கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் தண்ணி வச்சு அந்த இடத்துல மட்டும்தான் அப்புறம் நம்ம எங்கே கட் பண்ணமோ அந்த இடத்துல மட்டும் தண்ணி படுற மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக தனியாக அந்த பேப்பர் வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் தனித்தனியாக. அதே போல் கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணுறப்ப வந்து மேக்ஸிமம் நீங்கள் அரபிக் கம் வந்து கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த டிப்ஸ்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே போல் ஃபெவிக்கால் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது மேக்ஸிமம் நல்லது. ஏன்னா ஃபெவிக்கால் வந்து ரொம்ப அந்த கோல்டு ஃபாயிலை வந்து நல்லா ஹேண்டில் பண்ண தெரியணும். கையில் லைட்டாக ஒட்டியிருக்கு அந்த டைமில் நம்ம கோல்டு ஃபாயில் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து அந்த கோல்டெல்லாம் வந்து ஒட்டிட்டு வந்துடும். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் தஞ்சாவூர் பெயிண்டிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதன்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க ஃபெவிக்கால் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இருக்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மாறி போயிடுச்சு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வேலை இல்லை. எல்லாமே வந்து பேசிக்காக போர்டு ப்ரிப்பரேஷன்லேயே நம்ம ஃபெவிக்கால் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஸோ ரொம்ப நேச்சுரலாக இயற்கையாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபெவிக்கால் வந்து கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து கோல்டு ஃபாயில் மேலே நிறைய பேர் ஃபெவிக்கால் யூஸ் பண்ணுறாங்க. பட் அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரேன். சரிங்களா? ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம லைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைனிங்க்கு பார்த்திங்கன்னா
ட்ராயிங் இங்க்குன்னு சொல்லுவோம். அந்த பிளாக் இங்க் எடுத்துக்கலாம். இது வந்து வாட்டர் ப்ரூஃபு. காஞ்சிரும். கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருந்தோம்னா அக்ரிலிக் கலர்ஸ் மாதிரி காஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சமாக ஒரு ட்ராப் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேப்பர் எடுத்து டிப்பு வந்து கரெக்டாக இருக்காங்கிறத லைன் பண்ணி போட்டு பார்த்துக்கலாம். போட்டு பார்த்ததுக்கப்புறமா நம்ம போர்டில் வந்து வைக்கணும். இல்லைனா ஃப்ளோ வந்து இங்க்கு அப்படியே உள்ளே வந்து ஃப்ளோ ஆகிடும் போர்டு மேலே. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க டிசைனை சுற்றி அதாவது உங்களுக்கே தெரியும், அந்த ஷேடோ மாதிரி தெரியும் பாருங்கள். அந்த எம்போஸ் பண்ணி கீழே ஃப்ளாட்டாக இறங்குற இடம் தெரியுங்களா, அந்த கனெக்டிவிட்டி இருக்கிற இடத்துலலாம் ஒரு ஷேடோ மாதிரி காட்ட போடுறது தான் அந்த லைன். அப்படி கொடுக்குறப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த எம்போசிங் ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக நமக்கு வந்து எடுத்து காட்டும். இப்போ லைனிங் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, போட்டதுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். அதுவே ரொம்ப கருப்படித்த மாதிரி ரொம்ப டார்க்காக தெரியாமல் லைட்டாக தண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லைனிங் கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு நீட்டாக தெரியும். அந்த கோல்டு ஃபாயில் பிரைட்னஸ் வந்து டல்லாகாமல் ஓரளவு வந்து பிரைட்டாக நமக்கு தெரியும். ரொம்ப பொறுமையாக போடணும். அதேமாரி ப்ரஷ்ஷை வந்து ரொம்ப ப்ரெஸ் கொடுக்காம இந்த டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி அழகாக வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும். லைனிங் கொடுக்கறது வந்து ஒரு தனி ஒரு ப்ராக்டிஸ் எடுத்து தான் நம்ம கற்றுக்க முடியும். கலரிங்லேயும் இந்த லைனிங் வந்து நிறைய நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு ஃபாயில் மேலேயும் இந்த லைனிங் ஒர்க் வந்து நிறைய இடத்துல நமக்கு ஃபைனாக கொடுத்தா தான் ரிசல்ட்டை நம்ம நல்லா பார்க்க முடியுன்ற மாதிரி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லைன் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லைனிங் வந்து நிறைய கொடுத்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக பேப்பர்லேயே யூஸ் பண்ணி பார்க்கலாம் நிறையா. இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து லைனிங் வந்து கொடுத்துக்கலாம். அந்த கேப்பில் கோல்டு ஃபாயில் எம்போசிங்க்கு மேல் பகுதியில் வந்து இந்த லைனிங் வரக்கூடாது. அந்த எம்போசிங்க்கு கீழ் பகுதியில் அந்த ஷேடோ மாதிரி தெரியும் நம்ம கொடுக்குற லைன். ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக தெரியும். இதே போல் வந்து அந்த மண்டபத்தோட கட்டிங் எங்கெல்லாம் வந்து ஷேடோ இருக்கும் அப்படின்னு நமக்கு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். நமக்கே தெரியும் இல்லைங்களா, ஒரு மண்டபம் இருக்குன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு கீழே எந்த இடத்துலலாம் ஷேடோ விடுமோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி லைனிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இந்த மாதிரி இந்த கனெக்ஷன் லைனு, ஜாயினிங், அந்த ஆர்ட் ஜாயினிங் ஏரியா, அப்புறம் அந்த கீழே வந்து கர்டைன் வர ஜாயினிங் ஏரியா, அந்த இடத்துலலாம் வந்து கரெக்டாக நம்ம காமிச்சிடணும் இந்த பிளாக் லைனை. அங்கே காமிச்சதோட அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிமைனிங் இப்போ எப்படி நான் இந்த இடத்துலலாம் ப்ரொசீஜர் சொல்லணும் அதன்படி அப்படியே வந்து கீழே ஆர்க்கில் அந்த யாழியில் அந்த கீர்த்தி முகம், அப்புறம் ஃபுல்லாக அந்த ஜுவல்லரிஸு சாமிக்கு கொடுத்துருக்கிறது, அந்த தூண் பகுதியில் இப்போ போட்டுட்ருக்கோம் பார்த்திங்கன்னா, இங்கே எல்லா இடத்துலையும் சேம் அதே மாதிரி நம்ம வந்து அந்த லைனிங் வந்து கொடுத்து முடிச்சிடணும். ரொம்ப ஃபைனாக இருக்கணும். உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா பக்கத்தில் எப்போவுமே ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு அது மேலே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போர்டு மேலே ஒவ்வொரு முறையும் இங்கே டச் பண்ணும்போதுலாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாமல் கோல்டு ஃபாயில் மேலே ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு சேஃப்டி தான். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக கோல்டு ஃபாயில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்குது. 22 கேரட், 24 கேரட், அப்புறம் நார்மல் சிந்தட்டிக் கோல்டு ஃபாயில் இந்த மாதிரி இருக்குது. நம்ம ஓரளவு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதுவே நம்ம இப்போ தான் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபாயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அந்த மாதிரி ஆரம்பத்திலே வந்து டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம ரொம்ப செலவு பண்ணாமல் எப்படி தஞ்சாவூர் பெயிண்டிங் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கோல்டு ஃபாயில் செலவும் இல்லை, ஸ்டோன் செலவும் இல்லை. பேசிக்காக சிந்தட்டிக் ஃபாயில் வந்து ரொம்ப சீப்பாகவே நமக்கு கிடைக்கும். நம்ம பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் ஒரு சிந்தட்டிக் ஃபாயில். அதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக புட்டி மாவுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. பக்கத்தில் இருக்க ஹார்ட்வேர் ஸ்டோரில் ரொம்ப கம்மியாக வாங்க முடியும். அரபிக் கம்மும் அதே போல் ரொம்ப சீப்பான ரேட்டு தான். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ப்ளைவுட் மட்டும்தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ளைவுட் மேலே இந்த மக் ஒர்க்கு மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கோல்டு ஃபாயில் சிந்தட்டிக் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சேனலில். ஸ்டோன்ஸ்க்கு பதிலாக வந்து நம்ம மேலே வந்து கலரிங்கில் காமிச்சிக்கலாம். எல்லாமே வந்து நெய்ஸ் ஒர்க்லேயே காட்டுறது, ஸ்டோன் மாதிரி ட்ரா பண்ணி நெய்ஸ் ஒர்க்கில் காட்டிட்டு மேலே அக்ரலிக் கலரில் வந்து காமிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கற்றுக்கணும் பெயிண்டிங் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து பெயிண்டிங் கற்றுக்க முடியும். கண்டிப்பாக இந்த மெட்டீரியல் அவ்வளவும் கிடைச்சா அவ்வளவும் இருந்தால் தான் நம்மளால் தஞ்சாவூர் பெயிண்டிங் போட முடியும் அப்படின்றது கிடையவே கிடையாது. நான் வந்து இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு பீகாக் பெயிண்டிங் வந்து போட்டிருந்தேன். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த ஒரு செலவுமே பண்ணலை. சொல்லப்போனால் அது வந்து ப்ளைவுட் கூட கிடையாது. அது ஒரு MDF ஷீட்டில் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. எனக்கு என்னோடய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் அந்த பெயிண்டிங்கில் காமிச்சிருக்கோம். ஒரு பீகாக் சீரிஸ் வந்து நான் போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலை, ஃபுல்லாக மக் ஒர்க்லேயே காமிச்சிருந்தேன். அதுக்கு யூஸ் பண்ணி இந்த ஃபாயில் வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபாயில், நார்மல் ஃபாயில்.
மற்றபடி என்னோடய ஒர்க் மட்டும்தான் அதில் இருக்கும் அதிகமான வேறு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதில் ஜாஸ்தியாக கிடையாது. நான் ஒர்க்கிங் டைம் ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் வந்து அது அப்படியே தான் இருக்கும். நம்ம கற்றுக்கிற நம்மளோட அந்த க்ரியேட்டிவிட்டியிலேருந்து நம்ம அதுக்கு அப்ளை பண்ண போகிற டெக்னிக்லாமே வந்து நல்லாவே நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் நமக்கு கிடைக்கும். அதில் நம்ம ரிசல்ட்டை வந்து நல்லாவே பார்க்க முடியும். அந்த ஸ்டோன்ஸை மட்டும் நம்ம கலரில் காட்டுற மாதிரி இருக்கும். அக்ரிலிக் கலர்ஸோ வாட்டர் கலர்ஸ் கிளாஸ் கலர்ஸோ வந்து வாட்டர் இல்லை கிளாஸ் கலர்ஸோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எஃபெக்ட் வந்து காட்டணும். ப்ளஸ் மற்ற ஒர்க் எல்லாம் சேம் நம்ம ஃபுல் பெயிண்டிங்கில் என்ன பண்ணுறோமோ அதே தான் பண்ண போகிறோம். நான் வந்து யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், நான் வாங்கி பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்காக கிடையாது. என்னால் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, ஆனால் என்னால் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்காக வந்து நான் இந்த டிப்ஸ் வந்து சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக அதனால் யாராவது ஆசைப்பட்டுட்ருக்கீங்க, ஆனால் மெட்டீரியல்ஸ்க்காக தயங்குறீங்க அப்படின்னா, அப்படி நீங்கள் தயங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அதில் ஒரு கற்றுக்கிட்டீங்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அதுக்கான நேரம் வரப்போ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து பெயிண்டிங் போடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். கண்டிப்பாக உங்களால் வாங்கி போட முடியும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கீழே வந்து சின்ன சின்ன சாமி இருக்குது. அந்த சின்ன சாமிக்கு லைனிங் கொடுக்குறப்போ ரொம்ப மைனூட்டாக கொடுக்கணும். இவ்வளோ நேரம் கொடுத்தது நம்ம பெரிய இடத்துல கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் கொடுத்தது வந்து பேசிக்காக அந்த மாதிரி லைனிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாலே போதும். இப்போ நான் மேலே வந்து ரொம்ப டார்க்காக பிளாக் காட்டிருக்கீங்களா, அதெல்லாம் காட்டணும்னு அவசியம் கிடையாது. நான் சும்மா ஜஸ்ட்டு கொடுத்து பார்த்தேன். நம்ம வேஸ்ட் கலர் கொடுக்குறப்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஃபாயிலை வந்து டச் பண்ணாமல் கொடுக்குறதுக்காக சும்மா கொடுத்து பார்த்துருக்கேன். இப்போ இதுலேயும் வந்து அதே போல் சின்னதாக ரொம்ப ஃபைனாக யூஸ் பண்ணணும். ரொம்ப டிப்பை வந்து ரொம்ப ஃபைனாக யூஸ் பண்ணணும். மேலே தூக்கி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம அந்த மாதிரி யூஸ் பண்ணி அந்த உள்ளே இருக்க எல்லா லேயர்லேயும் வந்து லைனிங் கொடுத்தணும். லைனிங் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா அந்த சாமிக்கு வந்து உள்பக்கத்தில் எப்படி கலர் பண்ணணுங்கிறதுலாம் நம்ம கலரிங் செக்ஷனில் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செப்பரேட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் லைனிங் கொடுத்துக்கலாம். அந்த திருவாச்சி தனியாக சாமி தனியாக தெரிகிற அளவுக்கு எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பொறுமையாக கொடுக்கணும். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். முடிச்சிட்டோம் அப்படின்னா இதை முடிச்சுட்டா நமக்கு இந்த லைனிங் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம பேஸ் கலர் வந்து நான் கொடுக்குறது இப்போ நான் அடுத்த பகுதியில் வந்து போடலை. எனக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எடிட்டிங் ஒரு டிவைஸில் பண்ணுற மாதிரியும் ரெக்கார்டிங் பண்ணதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சது ஒரு இடத்துலையும் பண்ணி மூவ் பண்ணி வச்சு என்னால் டக்குன்னு கரெக்டாக எடிட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் கார்லன் வீடியோ வந்து எடுத்தோடனே போட்ட மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, பேஸ் கலர் வீடியோ வந்து நான் ஃபைனலாக வந்து எடுத்திருக்கேன். அதாவது அது வேறு டிவைஸில் இருக்குது. அதனால் நான் ஃபைனல் வீடியோவாக அதில் வந்து ஃபைனல் டச்சிங் வீடியோவும் சேர்த்து நான் அதில் போடுறேன். இப்போது நம்ம ஏற்கனவே கார்லண்டு காமிச்சதுனால கார்லண்டுக்கு அப்புறம் என்னென்ன கலரிங் பண்ண வேண்டியது இருக்கோ அதெல்லாம் அப்படியே கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். கண்டினியூஷன் அதில் கொண்டு போய் கலரிங்கை முடிக்கிறப்போ வந்து இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லி நான் வந்து ஃபைனல் எபிசோடு வந்து முடிச்சிட போகிறேன். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த பகுதியில் வந்து நம்ம கலரிங் வந்து கார்லண்டோட கண்டினியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கார்லண்டு போட்டிருப்பேன் நான் அதில், அதோட கண்டினியூஷன் வந்து கலரிங் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதோட வந்து நமக்கு இந்த லைனிங் ஒர்க்கு கோல்டு ஃபாயில் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து வெறும் போஸ்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கலரிங் பண்ண போகிறோம், எப்படி பெயிண்டிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் ஆல் கொடுத்து வச்சு கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். இன்றைக்கி போட்ட பதிவில் நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதோட உங்கள் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் இதோட கண்டினியூஷனை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன்.